வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஈஸியான ஒரு குழம்பு வைக்க போறோம். அது என்னன்னு பார்க்கறதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெங்காயம் எடுத்துருக்குறோம், கொஞ்சம் தக்காளி பழம் எடுத்துருக்கோம், தலைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகா வத்தல், அதோட கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அப்புறம் பெருஞ்சீரகம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ என்ன குழம்புன்னு பார்க்க போயின்னா, முட்டை எடுத்துருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு முட்டை குழம்பு வைக்க போகிறோம். ஓகே, அதுபோக மஞ்சள் எடுத்துருக்குறோம், உப்பு, வத்தல், தனியா பவுடர். சீக்கிரமாக இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். சரி, இப்போ எப்படி முட்டை குழம்பு வைக்க போகிறோன்ட்டு பார்த்துடலாம். முதல்ல நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கிறோம். சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். சூடானா நம்ம தேவையான கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய் இதுக்கு கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக நம்ம முதல்ல நம்ம தாளிச்சிடுறோம். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னா, அந்த பபிள்ஸ்லாம் போனோன்னா கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். கடுகு வெடிச்சு வந்தோடனே அது கடுகு தான் மஸ்டர்ட் போட்டிருக்கோம். இந்த கடுகு வெடிச்சு பாருங்க, வர மாதிரியாக வருது. ஸோ கடுகு வெடிச்சு நல்லா பட்டணிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வச்சு, கடுகு வெடிச்ச உடனே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுறோம். அது கையிலே போட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம க்ளவுட், அதாவது கிராம்பு ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோம், காட்டமை, பட்டை ஆட் பண்ணியிருக்கோம், சின்னமன், கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம், ஃபெனல், அப்புறம் கொஞ்சம் ட்ரை சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் வாசம் வந்த உடனே இப்போ நம்ம டைஸ் பண்ண அனியன் போட போகிறோம். ஸோ அனியன் கொஞ்சம் போட்டுருக்கோம். டைஸ் பண்ண அனியன் நல்லா வளர்ந்துக்கும். அப்போ நமக்கு அந்த டேஸ்ட் வரும் நம்மளுக்கு நல்லா. இப்போ மிளகா வத்தல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி அந்த மூக்கை பிடிக்காமல் மூக்கோட தான் போடணும். சரியா? ஸோ அப்போ தான் அதோட ஃப்ளேவர்ஸ் நல்லா இறங்குங்க. ஸோ அனியன் கொஞ்சம் வளர்ந்துக்கும். அனியன் வளர்ந்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஸோ அனியன் நல்லா வளர்ந்துக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே பார்த்தா உங்களுக்கு நீங்களே அரைச்சிக்கோங்க. கடையில் வாங்காதீங்க, அந்த கடையில் வாங்குறது நல்லா இருக்காது. ஸோ ஆனியன் நல்லா நிறையட்டும், கொஞ்சம் ஃப்ரை ஆகும். ஃப்ரையாக கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது கொஞ்சம் திரிவிட்டே இருங்க, சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். பார்த்தீங்கன்னா அனியன் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ப்ரௌனிஷாக வந்து கோல்டன் ப்ரௌனிஷாக வந்து செட் ஆகிடுது. நல்லா தெரியும் உங்களுக்கு, நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அது இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வாசம் நல்லா போகும். அது நல்லா வளர்க்க போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வளர்க்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினோடனே நம்ம அடுத்தது தக்காளி ஆட் பண்ண போகிறோம். குழியாக சைஸ் வச்சுருக்கோம் தக்காளி பழத்தை. ஸோ நம்ம அதையும் ஆட் பண்ண போகிறோம். நல்லா வதங்கட்டும். நல்லா ஆறிட்டு இருப்பாரு, நல்லா வேகுது. இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. நம்மளுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம், டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். தண்ணி எதுவும் ஊற்ற தண்ணி ஊற்ற வேண்டாம். தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி
தக்காளி நல்லா வேகும். தக்காளி வேந்து தண்ணி விட்டு ஸோ அது கூட சரி இந்த வெங்காயம் நல்லா இன்னும் கொஞ்சம் வேகும். அது இப்போ தக்காளி இது தண்ணி ஊற்ற வேண்டாம். சவுண்டோட அமைதியாக வச்சுப்பேன். தக்காளியிலேயே தண்ணி வரும். சுற்றலாம் தக்காளி கொஞ்சம் வேகட்டும் இருக்கும். தக்காளி கொஞ்சம் வெந்தோடனே நம்ம கூட மற்ற பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ண போகிறோம், உப்பு ஆட் பண்ண போகிறோம், வத்தல் தனியெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கணும். சரியா? ஸோ தக்காளி வதங்கட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணாமல் அது கொஞ்சம் சொல்லிவிட்டே இருங்க. நல்லா வேகட்டும். நல்லாவே தக்காளி வதங்கி வந்துட்டு பிறகு இது நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக தக்காளி பிரிஞ்சு பாருங்க. நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிங்க. கொஞ்சம் டீ கொஞ்சம் பிடி வச்சுட்டாங்க. கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்களா, பிடிச்சிடும், அடி பிடிச்சிடும். ஸோ அடி பிடிக்காமல் கொஞ்சம் கிண்டிட்டு நல்லா வேக விடுங்க. இன்னும் கொஞ்சம் வந்து வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கிறோம். மஞ்சள் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் தேவைக்கேற்ப வத்தல் ஆட் பண்ணுறோம், மிளகாத்தூள். அப்புறம் தேவையான கொஞ்சம் மல்லித்தூள், அதாவது கொரியாண்டர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். முக்கியமாக தோல் மறந்துட்டேன். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிறோம். நம்ம தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம ஸோ தேங்காய் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ அதனால் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சின்னதாக ஒரு கொதி விடுங்க. ஸோ மசாலாம் கொஞ்சம் கிடக்கட்டும். ஸோ இப்போ நம்ம தண்ணி எதுவும் ஊற்றுறது வரைக்கும் நம்ம ஸோ மசாலா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி லைட்டாக சூடாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் அப்படி கிண்டி விட்டே எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் பால் கொஞ்சம் ஏற்றி ஊற்றுறோன்னா கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் கிடைக்கும் குழம்புக்கு. இல்லைன்னா தண்ணியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் திக்னஸ், கொஞ்சம் டேஸ்ட்டு, கொஞ்சம் க்ரீமியாக, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கூடும் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம உங்கள் டேஸ்ட் கழுவ அது போட்டுக்கோங்க. கொஞ்சம் எப்பவுமே காரம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு காரம் அதிகமானா காரம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஸோ முட்டை குழம்பு நம்ம எப்போ வீட்டில் பண்ணுவோம்னா, வீட்டில் எந்த பொருளுமே இல்லை, காய்கறி எதுவுமே இல்லை. ஸோ ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கும்போது என்ன குழம்பு பண்ணலான்னா முட்டை குழம்பு பண்ணலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியானது. அது வந்து எல்லாருமே பண்ணலாம் இது. ஸோ கொஞ்சம் சூடாகட்டும். உப்புலாம் கரெக்டாக செக் பண்ணுறோம். கொஞ்சம் சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டே இருக்கலாம் அதுக்கு. ஸோ கொஞ்சம் மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நிறைய சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் அடுப்பு கூடி வச்சுக்கிட்டோம். உப்பு வரைக்கலாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போடுவோம். உப்பு எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க, ரொம்ப போட்டுக்காதீங்க. உப்பு அதிகமாகிடும் குழம்புல. உப்பு ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக ஒரு கொதி வரட்டும். அதில் லைட்டாக ஒரு பாயில் வந்தோடனே மெயின் இங்கிரிடியன்ட் போட்டுருக்காங்க. இப்போ நல்லா லைட்டாக கொதிச்சு வருது. ஸோ இந்த டைமில் நம்ம முட்டையை போட்டுடலாம். உள்ள முட்டையை நம்ம அப்படியே போட போகிறது இல்லை. முட்டையை பற்றி இப்போ உடச்சி போட போகிறோம். ஸோ மெதுவாக போடுங்க, சைடாக. ஸோ முட்டை போடும்போது தீயை கொஞ்சம் குறைச்சிட்டுக்கோங்க.
இந்த நல்லா தாழ்த்தியே ஊற்றுங்க, இல்லை முட்டை கலங்கிடும். ஸோ முட்டை கலங்காமல் அப்படியே முட்டையை நம்ம உள்ளே ஊற்றிட்டோம். நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே சிம்லேயே வச்சுட்டு குழம்பு வேக விடலாம். இப்போ முட்டை கொஞ்சம் லைட்டாக வெந்துருச்சு. ஸோ நம்ம முட்டை அப்படி லைட்டாக திருப்பி போட போகிறோம். இப்போ நம்ம மெதுவாக பார்த்து திருப்பி போடுங்க, முட்டை உடஞ்சிடாமல் திருப்பி போடுங்க. 4 முட்டை போடணும், 4மே கிடைக்கும் நம்மளுக்கு. சில முட்டை பார்த்தீங்கன்னா கரைஞ்சி ஓடிடும். ஸோ முட்டைனா திருப்பி போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் இது கொஞ்சம் இன்னும் வேகட்டும். அப்படியே சிம்லேயே தீ விடும், தீயை மாதிரி மாற்ற வேண்டாம். வேறு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்துடும். ஸோ டேஸ்ட் பார்க்க அப்படி இருந்துருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்குது, நினச்சமே நல்லா வந்துருக்கும் வந்து. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் முட்டை வெந்துடும். ஸோ அதே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்ம குழம்பு நல்லா வந்துருச்சு. ஸோ முட்டை எப்படின்னு திருப்பி போட்டுலாம், திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இப்போ லைட்டாக ஒரு கிண்டுங்க, முட்டை எதுவும் கலங்காத மாதிரி. உங்களுக்கு நம்ம பண்ணுறதுக்கு வேஸ்ட் ஆயிரும். ஸோ முட்டை எப்பவுமே கலங்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம முட்டை அப்படியே போட்ட மாதிரியே 4 முட்டை அப்படியே கிடைக்கும். ஸோ பர்ஃபெக்டாக வந்துருக்கு குழம்பு. பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பர் குழம்பு, உப்பு வர எல்லாம் பக்காவாக இருக்கு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குழம்பு எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி, ரைஸ் கூட குழம்பு வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை இப்போ நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அந்த ஃப்ளேவரே நல்லா இருக்கு, வாசம். இன்னும் சோறு, இந்த முட்டை, நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. நான் வச்சதாக சொல்லலை, இது உண்மையாக நல்லா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து குழம்பு வைக்கும்போது கமெண்ட்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.